வணக்கம். ஹலோ தோழா. வணக்கம் தோழா. சொல்லுங்க தோழா, என்ன தோழா நீ பார்க்கலாம். தோழர், இந்த டிசம்பர் 6 வந்து எப்படியோ ஒரு அயோத்தி கலவரம் மாதிரி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு பல முயற்சிகள் எடுக்கப்பட்டுச்சு. அதெல்லாம் வெற்றிகரமா முறியடிச்சுட்டு மக்கள் இப்ப அமைதியா இருக்காங்க. அது பொறுக்காம இப்போ சில சங்கிகள் வந்து என்ன வேலை செஞ்சிருக்காங்கன்னா, திருப்பரங்குன்றம் அந்த கோவிலுக்கும் தர்காக்கும் அப்புறம் அந்த கலெக்டர், மதுரை கலெக்டர் இருக்காங்களே, அவங்க ஆட்சியர் அலுவலகத்துக்கும் வந்து வெடிகுண்டு மிரட்டல் விட்டுருக்காங்க. உண்மையான அரசியல் தகவல்களை நடுநிலையோடு நின்று மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற எங்களோட இந்த பணி தொடர உங்களோட ஆதரவும் எங்களுக்கு தேவை. நம்ம வீடியோஸில் தேங்க்ஸ் பட்டன் எனபிள் பண்ணியிருக்கோம். தேங்க்ஸ் பட்டன் அல்லது கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி உங்களால் முடிஞ்ச நிதி உதவிகளை செஞ்சு நம்ம சேனல் வளர்ச்சிக்கு உதவுங்கள். ஆரம்பிச்சிட்டாங்களா? அதான் தோழர், இது வந்து எதிர்பார்த்து தான். சங்கிகள் வந்து பதட்டமான சூழலை வந்து உருவாக்குறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அப்படிதான் பண்றது. ஆனா பார்த்து நானும் செய்தி பார்த்தேன். தர்கால வந்து பாம்பு இருக்குன்னு சொல்லி செய்தி இருக்கு. அதனால போயிட்டு காவல்துறை போயிட்டு அங்கே போயிட்டு பாம்பு செக்அப்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி இல்லை. மிகப்பெரிய ஒரு அசம்பாவம் ஏற்படுத்துறதுக்கு இவங்க பிளான் பண்றாங்கன்னா அதோட ஆரம்பம் தான் இது. 2 நாள் முன்னாடி வந்து அப்பதான் நியூஸ் வந்துச்சு, மக்கள்லாம் இயல்பு நிலையில வந்து நல்ல வியாபாரம் போகுது, மக்கள்லாம் மலை மேல போயிட்டு சாமி கும்பிட்டு வராங்க. அது பொறுக்கல. அதுக்குதான் இந்த 12 மணிக்கு வந்து இன்னைக்கு கோயில் நிர்வாகத்துக்கு ஒரு மெயில் வருது. அது என்ன மெயில் இன்னும் கண்டுபிடிக்கல, என்ன நம்பர்னு கண்டுபிடிக்கல. இந்த மாதிரி நாங்க வெடிகுண்டு வச்சிருக்கோம்னு மிரட்டி இருக்காங்க. அங்க சோதனைகள் எல்லாம் போயிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் அது யாரு என்னன்னு மாட்டுவாங்க. அதான் பிஜேபி சங்கிகள், RSS, ஹெச்ராஜா போன்ற ஆட்கள்லாம் தமிழ்நாடு வந்து ஒரு கலவர பூமியை மாற்றணும், தமிழ்நாட்டை வந்து இன்னொரு அயோத்தியா மாற்றணும் அப்படின்றாங்க. அயோத்தியா மாற்றும் போது ராமர் கோயில் தானே, பரவாயில்ல, சூப்பர், அந்த மாதிரி ஒரு கோவில் அப்படின்னு நமக்கு தோணும். ஆனால் அந்த ராமர் கோயிலுக்கு கீழே இருக்கிற வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா பல பேரோட உயிர், பல பேரோட ரத்தம், அந்த சதை மேல கட்டப்பட்ட கோவில் தான் அந்த ராமர் கோயில். இப்ப அயோத்தியா மாத்தினா என்ன நான் கேக்கல, எச்ராஜா கேக்குறாரு. நல்லதுதான்றாருல. இந்த திருப்பரங்குன்றத்தை இன்னொரு அயோத்தியா மாத்தினா என்ன பிரச்சனை? ஆமா, அது தமிழ்நாட்டு மக்கள் சொல்றாங்க. இந்த பிஜேபி சங்கிகள், RSS எல்லாம் பார்த்தனா தமிழ்நாட்டை இன்னொரு அயோத்தியா மாத்துறதுக்கு துடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது எச்ராஜா சொல்றாரு, என்னடா மாத்தினா என்னடா தப்பு, அயோத்தியா தானே தமிழ்நாட மாத்தணும்ன்றாரு. அப்படின்னா பாருங்க, இது கலவரம் நடந்தா மாத்தணும், கலவரம் மாத்தி மக்கள் வெட்டின்னு சாகணும், அதுல இவங்க ஆட்சியை வந்து தமிழ்நாட்டுல வந்து தாமரை மலர வைக்கணும். இதுதான் தோழமை ட்ரீம். அந்த ட்ரீம் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்றாங்க. அது முதற்கட்டமா பார்த்தோன்னா வெடிகுண்டு அப்படின்னு. இப்போ வெடிகுண்டுன்னும் போது அப்படியே ஒரு உண்மையே அப்படி ஒரு பாதிப்பு ஏற்படுத்தி ஒரு பாம்பு பிளாஸ்ட் ஆகுதுன்னு வச்சுக்கா, உடனே சொல்லணும் இது வந்து முஸ்லீம் பண்ணா அப்படின்னு உடனே பச்சை சொல்லணும், வாய் கூசாம. ஆனா இதோட மாஸ்டர் பிளான் யாருன்றது எல்லாருக்குமே தெரியும், உலகத்துக்கே தெரியும். யாரா முதல் தீவிரவாதின்னா, யாரா தீவிரவாதின்னா RSS என்ற ஒரு ஹிந்து தான். இதுல இருந்து தொடர் மக்கள் பாதுகாப்பா இருக்கணும், விழிப்பா இருக்கணும் தோழர். ஆனா இது ஒரு விஷயம் இருக்கட்டும் தோழர். ஆனா இதுக்கு அனுமதி கொடுத்தாருல GR சுவாமிநாதன், கண்டிப்பா தீபம் அங்கதான் ஏத்தணும். அப்படிதான் இருப்பாரு நீதியரசர் தோழர். அவர் சொல்லியிருந்தாரு. இப்ப அந்த மாபெரும் நீதியரசரை வந்து பதவி நீக்கம் செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல. இம்பீச்மெண்ட், அதான் இப்ப வந்து ஃபுல்லாவே ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. இதுக்கு வந்து அமித்ஷா வந்து மக்களவையில வந்து இன்னைக்கு பொங்கி எழுறாரு. என்ன தீபம் ஏத்ததால சொன்னாரு, அது அனுமதிச்சதுக்காக இப்படி ஒரு இது பண்ணிட்டு தீபம் ஏத்த சொன்னாரு. எங்க ஏத்த சொன்னாரு ஒரு கேள்வி இருக்குல்ல ஐயா, எங்க ஏத்த சொன்னாரு? உச்சி பிள்ளையார் கோயில போய் பண்ண சொன்னாரா, இல்ல கீழே இருக்கிற முருகன் கோயில போய் ஏத்துன்னு சொன்னாரா? அப்படி சொல்லல, மாறா தர்கா எங்க இருக்கு அங்க போய் ஏத்துங்கன்றாரு. நியாயமா ஐயா இதெல்லாம்? அப்ப கலவரம் பண்ண ஒரு சூழல் எப்படி வரும் அப்படின்றதுக்காக தான் அங்க சொல்றாரு. ஆனா அமித்ஷா பத்தி கோவம் இருப்பாரு. இது பல சங்கிகள் வந்து அவங்களுக்கு குரல் கொடுப்பாங்க, நமக்கு தெரிஞ்ச விஷயம். இதுக்கு வந்து இப்படி விட்டுற முடியுமா GR சுவாமிநாதன்? அப்ப அமித்ஷா ஒருத்தர் சொல்லிட்டாரு, நம்ம பயந்து நிற்க மாட்டாங்க தமிழ்நாடு அரசு. இப்ப இவங்க தமிழ்நாடு அரசு சார்பா என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்தியா கூட்டணியில இருக்க அவங்க 15 கட்சிகள் கிட்ட ஒரு 107 மக்களவை MPக்கள் எல்லாம் சேர்ந்து கையெழுத்து தீர்மானம் வாங்கியிருக்காங்க. GR சுவாமிநாதனை வந்து பதவி நீக்கம் செய்யணும்னு சொல்லிட்டு யார்கிட்ட போய் கொடுத்திருக்காங்கன்னா, சபாநாயகர் கிட்ட, ஓம் பிர்லா கிட்ட போய் கொடுத்திருக்காங்க. கண்டிப்பா இது ஒரு நல்ல ஒரு விஷயம் தோழர். ஏன்னா கலவரம் தூண்டும் விதமா யாரா இருந்தாலும் சரி, அவங்கள வந்து உடனடியே இந்த ஒரு அரசு பண்ணுது தெரியுமா, அந்த செயல் ரொம்ப நல்ல விஷயம். ஆனா இதுக்கு ஒரு இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, அதே சட்டசபையில பார்லிமெண்ட்ல பாத்தீங்கன்னா எல்முருகன் கர்ஜிக்கிறார் அப்படியே. ஆமா ஆமா, என்ன இதெல்லாம் அப்படி வந்து பண்றீங்க, அவர் எவ்வளவு பேர் ஆள் தெரியுமா, அவருக்கு எதிராக அப்படி பண்றீங்களா? அதோட நீட்டு கொண்டு வந்தாங்க, அதுக்கெல்லாம் வாய்த்திருக்கிறது எல்முருகன். தமிழ்நாட்டுக்கு வந்து நிதி வரல, அதுக்கெல்லாம் வாய்த்திருக்கிறது எல்முருகன். இன்னைக்கு சட்டசபையில பார்த்தோன்னா கதறாரு, கர்ஜிக்கிறாரு. மக்களை போராடுங்க, பேசுங்க, என்ன பேச மாட்டீங்க, மக்கள் வெட்டினு சாகணும், அதுக்காக நீ வந்து என்ன ஆகுனா பண்றீங்க. சரி, அதுதான் பாரு, தமிழ்நாட்டுல பிறந்த ஒருத்தர் தமிழ்னு சொல்லிக்கிறாரு,
தமிழர்களுக்கு எதிராக ஒருத்தர் பேசுறாருன்னா மக்கள் பாத்துங்க அவர் யாருன்றது. ஒருத்தர் 2 பேரா தோழர் பேசுறாரு. நயினார் நாகேந்திரன் விடுதலை போராட்டத்துக்கு போயிட்டு வந்த மாதிரி போஸ்ட் கொடுத்தாரு அந்த கைது செஞ்சு போகும்போது. அவர் என்ன சொல்றாருன்னா வந்து முதலமைச்சர் வந்து நாங்க இந்து முஸ்லீம்லாம் அங்காளி பங்காளியா பழகிட்டு வரோம்னு சொல்றாங்க. அந்த அங்காளி பங்காளி எப்படி யூஸ் பண்றாங்கன்னா சண்டைக்கும் என்ன கலவரம் வர்றதுக்கு தான் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஒருவேளை வந்து நயனார் வந்து ஒரு மைண்டுக்குள்ள இருந்து பேசுறாரு தெரியல. மைண்ட் பேசுங்க, அது உங்களோட வாய்ஸ் எடுத்து பேசுறீங்க. நீங்க தாங்க அப்படி பண்றீங்க. அதாவது இவ்வளவு நாளா இன்னி வரைக்கும் பார்த்தோன்னா அந்த மலை பகுதியில அந்த மக்கள் மத்தியில எந்த ஒரு கலவரம்ன்றது வரலாறு செய்தி இல்லை. ஆனா இப்போ ஒரு விஷயத்த புதுசா கொண்டு வரீங்கன்னா, ஒரு கலவர விஷயத்தை வந்து ஃபார்ம் பண்றீங்கன்னா, கலவரம் பண்ண பாக்குறது யாருன்றது மக்களுக்கு தெரியும். மக்கள் பாக்குறாங்க, செய்தி பாக்குறாங்களே தவிர சங்கிங்க உங்களை போன்ற பிஜேபி ஆட்கள் தான் பண்றது. அதுதான் அவர் சொல்ற மக்களுக்கு தெரியும்னா அவர் என்ன சொல்றாருன்னா மக்களுக்கு வந்து அவங்க முஸ்லீம்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு பிரச்சனையே இல்லைங்க, அவங்க ஏத்துக்கணும் சொல்றாங்க. தமிழக அரசு தான் வந்து இந்த மாதிரி ஒரு அரசியலை பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஏத்திங்கன்னு சொல்றாங்கன்னா எங்க ஏத்துன்னு சொல்றாங்க? அதோட ஒண்ணுல தொடர் தர்காக்கு பக்கத்திலே வந்து ஏத்துன்னு சொல்றாங்க. ஹெச் ராஜா சொல்றாரு அந்த மலையே வந்து இந்துக்கள் தான் சொந்தன்றாரு. அப்ப அப்படி சொல்லக்கூடிய சில ஆட்கள் இருக்காங்க. அதெல்லாம் கடந்து தர்காவுக்கு பதிலாக நாங்கள் தீபம் ஏற்றுவோன்றீங்க. இவ்வளோ நாளாக காலங்காலமாக ஏற்றப்பட்ட ஒரு இடம், அதை விட்டுட்டு வந்து தர்காவுக்கு பதிலாக நாங்கள் ஏற்றுவோன்றது அங்கே உள்ள முஸ்லீம் மக்கள் கண்டிப்பாக ஏற்றுட்டு சாமி கும்பிட்டு போக சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க அதையும் சாமியை தான் பார்க்குறாங்க. ஆனால் இவனை மாறா போயிட்டு விளக்கு ஏற்றுன்ற பேரில் உடைப்பானவன் உடைச்சு தரமாட்டமா ஆகிட்டு பார்த்தா உள்ள பார்த்தீங்கன்னா அங்க ஒரு இந்து சிம்பிள் மாரி இருக்கு பாருங்க. ஆமாங்க, இந்த பில்லர் பாருங்க இந்து சிம்பிள் மாரி இருக்குது. ஆமாங்க, இது வந்து இந்து கோவிலுங்க, இவன் அப்படியே வந்து தர்கா மாத்திரானோ அப்படின்னு சொல்லி ஒரு கலவரம் பண்ணணும் தோழர். இந்த ஒரு மாஸ்டர் மைண்ட் அதுதான். இப்படி கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போயிட்டு அங்க ஒரு கூட்டத்தை கூடி அப்படியே தர்கா மேல ஏறுவனுவ, அங்க விலகி ஏற்றணும், அங்க பார்த்துட்டு உள்ள பார்த்து உடைச்சு இப்படி கலவரம் பண்ண ஒரு விஷயம் தான் அயோத்தி. ஒரு விஷயம் தோழர், சின்னோண்டு நெருப்பு தோழர், ஒரு விளக்கு எழுத்து தானே அங்க வந்து அன்னைக்கே முடிஞ்சிட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னு யார் கேக்குறாங்க? ராமசாமி கேக்குறாரு. போராட்டம் நடந்துச்சு தோழர், இன்னைக்கு போராட்டம். இந்த மாதிரி தமிழக அரசு வந்து ரொம்ப அத்துமீறுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராட்டமே நடத்துறாங்க. ஒரு சின்ன நெருப்பு அதை ஏத்த விட்டுருந்தீங்கன்னா எனக்கு இந்த பிரச்சனையே முடிஞ்சிருக்கும். நெருப்பு சொல்றாருல தொடர்றது சின்னோண்டு. ஆமா, இலங்கையை சின்னோண்டு நெருப்பு வச்சு கொளுத்தி விட்டேங்க. இலங்கையை பத்தி இருந்தது வரலாறுல சொல்றாங்கப்பா. அந்த மாதிரி அந்த ஒரு சின்ன அதாவது பெரும் நெருப்பு பெரும் கலவரம் பண்றதுக்கு சின்ன இது போதும், ஒரு புகை லைட்டா பத்த வச்சா போதும், பத்தினி எரிஞ்சிடும். அப்ப அந்த சின்ன நெருப்பை பத்த வைக்கிறதுக்கான அரசியல் என்ன, அதோட கலவர நோக்கம்ன்றது யாருன்றது பார்க்கும்போது சின்ன நெருப்பு அதை ஏத்த விட்டா என்ன, அதே கேள்வி அப்படியே அவங்கள பார்த்து கேட்கல. அதை ஏத்தனா பெருசாகும், அது ஏத்தனா பெருசாகும். ஏன்டா ஏத்துறது எவ்வளவு இடம் இருக்கு, அங்க போய் ஏத்து. அதோட இன்னும் பல கோவில்கள் பார்த்தோன்னா ஆளு கண்டுக்காம இருக்காங்க தோழர். கண்டுக்காம பாயிடுந்த பங்களாவா இருக்கு. அந்த கோயிலை போய் தொடச்சி விலகி எதுக்குன்னா போக மாட்டீங்க. தர்கா எங்க இருக்கோ அங்க போய் அரசியல் தோழர். இவனை அரசியல் பண்றதுக்காக இவனை என்னெல்லாம் பண்றானோ தொடர்ந்து பண்றானோ தோழர். இவரும் குரல் கொடுக்கிறாரு. ஜியா சாமிநாதனை வந்து பதவி நீக்கம் செய்யறோம்னு சொன்னீங்கல்ல, இத வந்து இங்க நரேந்திர மோடி அரசாங்கம் வந்து கண்டுக்க மாட்டாரு. உலகே தெரியும் தான், ஆனா எதிர்ப்புகள் இருக்கும். கண்டுக்க மாட்டார்தான், ஆனா எதிர்ப்புகள். தமிழ்நாடோட அரசை மீறி தமிழ்நாட்டோட மக்களை மீறி இங்க ஒரு பெரும் கலவரத்தை வந்து உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. அது எந்த நேரத்திலும் பண்ண முடியாது. விழிப்பார் போனாங்க. பாக்குறது வந்து அவரே சொல்றாரு, பிஜேபியோ ஆர்எஸ்எஸ்ஓ இந்து கட்சிகளோ இல்ல, கலவரம் பண்ண பாக்குறது வந்து பிஜேபியோ ஆர்எஸ்எஸ் இல்லன்ற ஒரு வாய். ஏன் தமிழ்நாட்டை வந்து அயோத்தியை மாத்திரம் என்ன தப்புன்னு கேக்குறீங்க இல்லையா? அங்க போய் கேட்கலாம். அது சரி, அயோத்தியை மாத்துறதா எப்படி மாத்துவீங்க? அப்படியே சும்மா அப்படியே அயோத்தி பேர் அழைச்சிட்டு மாத்தீங்களா? அப்ப அந்த மசூதியை உடைப்பீங்க, அங்க ஒரு மக்கள் வருவாங்க, போராட்டம் பண்ணுவாங்க, அவங்கள அடிப்பீங்க, கலவரம் ஃபார்ம் பண்ணுவீங்க, வெட்டு குத்தாம வெட்டின்னு சாகணும், ரத்த ஆறு ஓடணும், ரத்தத்துக்கு அலையிறோம் தோழர். உண்மையோ தோழர், வெஜின்றாங்க. ஹெச்ராஜெல்லாம் நான் சாப்பிடுறது வெஜி அப்படின்றாரு. நாங்கெல்லாம் வந்து எந்த உயிரும் கொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி மனுஷனா பார்க்கக்கூடிய ஒரு வாய் ரத்தத்தை வெட்டி அதுல வந்து ஆட்சி அமைக்கணும்னு பாக்குறீங்களாடி? குடும்பம் அது உலகத்துல கொடூரமான மனிதர்கள் யாருன்னா இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் தான் தோழர். ஆமா தோழர், மிக மிக கொடூரமான மனுஷங்க. எப்படிலாம் ஒரு அரசியல் பண்ணக்கூடாது, அது பிணத்தை வச்சு அரசியல் பண்ணக்கூடிய ஒரு ஆட்கள் யாருன்னா அது இந்த பாஜக சங்கிகள். கண்டிப்பா தோழர். இதுக்கு சிஎம் வந்து ரிப்ளை கொடுத்துருப்பார்ல, அதாவது வளவலான்னு உங்களா மழை பேசுறீங்க மாட்டாங்க, நீங்க கத்துவீங்க கதறுவீங்கன்னு தெரியும், 2 லைன்ல முடிச்சு விட்டு போயிடாரு. எந்த அமித்ஷா வந்தா எங்களுக்கு என்ன, எத்தனை திட்டம் போட்டா என்ன, உங்க இதெல்லாம் இங்க பலிக்காது. நான் மறுபடியும் சொல்றேன், அதாவது டெல்லி பாதுஷா அப்படின்ட்டாரு அமித்ஷா. டெல்லி பாதுஷான்ற நினைப்புல இங்க வந்தா இங்க கருப்பு சிகப்பு படம் வந்து சும்மா விடாது. அதான் லாஸ்டா சொல்ல யூனிக் டைலாக் ஒன்னு சொல்லிடுறேன், திருப்பியும் சொல்றேன், தமிழ்நாடு எப்பவுமே ஆணவம் பிடித்த அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான்.
அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் சூப்பர். உண்மையை பாத்தீங்கன்னா போன முறை மோடி வந்தாப்புல அப்போ வந்து மோடி எப்படிலாம் ஓட விட்டாங்கிறது மோடிக்கு தெரியும். ஆமாத்தோட சின்ன சந்தெல்லாம் பூந்து ஓடினாரு. ஆமா, ஏர்போர்ட்டுக்குள்ள போறதுக்கு வழி இல்லாம செவுத்த உடைச்சுனா உள்ள கொண்டு போனாங்க. ஏன்னா அப்போ வந்து மோடி எதிர்ப்பு கோ பேக் மோடின்னு சொல்லி தமிழ் முழுக்க பயங்கரமா ஆயிடுச்சு. எங்கடா எவனா அடிச்சோன்னு பயந்து ஓடினாங்க. அந்த அளவுக்கு அண்ணாமலாம் பேச ஆரம்பிச்சாரு. என்னங்க இது ஒரு நாட்டை ஆளும் அவருக்கே வந்து இப்படியா அப்படின்னு சொன்னாரு. அதுதான் தமிழ்நாடு. ராகுல் காந்தி சடையில தான் தொலை ஞாபகம் வருது. ஒரு வாட்டி சொல்லியிருந்தார்ல, you can never rule the people of Tamil Nadu. கண்டிப்பா சொல்லியிருந்தாரு. ஏன்னா தமிழ்நாடு வந்து ஒரு சமத்துவத்தை நோக்கி சமத்துவத்தோடு வாழ்ந்த மண் இது. இந்த மண்ணில் ஒருபோதும் வந்து செயல்படுத்த முடியாது. அது வந்து டிஎம்கே இருக்கிற வரைக்கும் இது வந்து உள்ள பண்ண முடியாது, சாத்தியமில்லைன்னு அப்படி இல்லை. ஒவ்வொரு தமிழனும் இங்க வாழ்ற வரைக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயம் உங்களால பண்ண முடியாது. ஏன்னா ஒவ்வொரு தமிழுக்கும் அது தோணும். அது ஏன்னா எங்களோட ரத்தம், அது எங்களோட நாங்கள் வளர்ந்த இடம் அப்படிதான். ஸோ அப்படின்போது சங்கியோட ஐடியாலஜி உங்களோட கலவர புத்திலாம் கொண்டு போயிட்டு வேற எங்கன்னா காட்டுங்க, நாக்பூர்ல வேணா காட்டுங்க போயிட்டு தமிழோட மாரி வந்து ஆகுது. இப்ப வெடிகுண்டு பெட்டல் விட்டுட்டாங்க. இப்ப அப்படியே தமிழக அரசு பயந்துரும், ஐயோ இங்கேயோ ஏத்தி மாத்திருவாங்களா, நான் விட்டுறேங்க, தீபம் மலையே ஏத்துக்கோங்க, அப்பெல்லாம் விட போறது இல்ல. பாக்கலாம் தொலை. தொடர்ந்து என்ன நாளைக்கு வந்து அது யாரு என்ன நபர்னு கண்டுபிடிச்சிருவாங்க. எப்படியோ என்ன மேலடியில இருந்து வந்துச்சு, உன்னை யார் அமுச்சு விட்டான்னு கண்டுபிடிச்சிருவாங்க. அதை பத்தின வீடியோ வந்து நான் அடுத்த வீடியோல பாக்கலாம். சோ இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. நம்ம ஹலோ தோலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.